ஹாய் மிஸ்ஸஸ் பாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் போட்டுன்னு இருக்கேன்ப்பா. இப்போ கூடி நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சில தவறுகளை செய்ய வேண்டாம் விளக்கேற்றும் பொழுது அப்படிங்கிற மாதிரி, வாசப்பெருக்கி கோலம் போடாமல் விளக்கேற்றாதீங்கோ, வாசக்கதவை திறந்து வைங்கோ, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆகிட்டு ஆற்றை ஃபுல்லாக பெருக்கி துடைக்க வேண்டாம், விளக்கெல்லாம் தேய்க்க வேண்டாம், அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாள், சாமி ரூம் ஃபோட்டோஸ் எல்லாம். மம்மி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், இன்றைக்கி பூஜை நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் ஷேர் பண்ணுவாள். அதில் வந்துட்டு 4-5 பேரோட இதில் பார்த்தேன், சாமி ஷெல்ஃபில் அவளுடைய இறந்து போனவாளுடைய ஃபோட்டோவையும் அவள் சேர்த்து அதில் வச்சுருக்கா. அது வந்துட்டு மிகப்பெரிய தவறு. அதை நீங்கள் பண்ணவே வேண்டாம். பிகாஸ் ஆஃப் தெய்வங்கிறது வேறு, அவள் இறந்து போனவாளை நம்ம தெய்வமாக வணங்குறோம், அது வேறு. அவளுக்கு வந்துட்டு நம்ம அமாவாசையில் திதி கொடுக்கும் பொழுதோ இல்லை மற்ற வருஷத்துக்கு ஒரு இது கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி நேரத்தில் அவளை நன்னா வழங்கிக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி சாமியோட ஃபோட்டோவை நீங்கள் யாருமே தெற்கு பக்கம் பார்த்து மாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன், வச்சுருக்க மாட்டேன். மேபி அது 99% எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாமி வேறு வழியே இல்லை மாமி, எங்கள் ஆற்றுல இப்படி தான் இருக்குது அப்படின்னாலும் தயவு பண்ணி தெற்கு பக்கமாக அந்த ஃபோட்டோஸை, சாமி ஃபோட்டோஸை வைக்காதீங்கோ. ஒன்று. ரெண்டாவது, இவாளுடைய நம்மளுடைய இறந்தவர்களுடைய ஃபோட்டோஸை கண்டிப்பாக தெற்கு முகம் பார்த்து தான் வைக்க வேண்டும். சாமியோட ஃபோட்டோ அலமாரி இப்போ ஏதாவது வீடு கட்டுறேன் அப்படின்னாக்கா கிழக்கு பக்கமாக பார்த்து வட திசையில், திசை வந்துட்டு கிழக்கு பக்கமாக இருக்கணும், வடக்கு பக்கமாக இந்த ஷெல்ஃப் அதாவது வடகிழக்கும்பா இல்லையா, அப்படி இருந்தால் ரொம்ப 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 விசேஷம். கிழக்கு பக்கமாக பார்க்கணும், திசை வடக்கு சைடில் அந்த ஷெல்ஃப் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி அமையலைன்னா ஒரு குத்தமும் இல்லை. நீங்கள் கிழக்கு பக்கமாக இருந்தால் முகமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வடக்கு முகமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது, செல்வம் அப்படின்பா. தெற்கு முகமாக தயவு பண்ணி சாமியோடைய ஃபோட்டோவை வைக்காதீங்கோ. ஒன்று. ரெண்டாவது, இவாள் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அதோட சேர்த்து இறந்தவர்களுடைய ஃபோட்டோவை பக்கத்தில் வைக்க வேண்டாம். அப்படி வச்சேன்னாக்க நீங்கள் சுவாமிக்கு பூஜை பண்ணுறது, விளக்கேற்றுறது எல்லாமே அவளுக்கும் போகும். ஸோ தெய்வத்துடைய பலம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அவளுக்கு தனியாக தெற்கு முகம் பார்த்து ஒரு ரொம்ப ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, விளக்கேற்றிக்கோங்க. இல்லை ஒரு சின்ன பல்பு மாதிரியே அதிலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஈவினிங்களோ எப்போ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டா, நிறைய பேர் அனுப்பிச்சதுனால தான் எனக்கு ரிப்பீட்டடாக இதை சொல்லணுங்கிற ஃபீல் வந்தது. ஆக்சுவலி இது எல்லாருக்குமே தெரியணுமே, அப்படி மேபி தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். அதனால் நீங்கள் வந்துட்டு தெற்கு முகம் பார்த்து தெய்வத்துடைய ஃபோட்டோ இருக்கப்படாது, இறந்தவர்களுடைய ஃபோட்டோ தெற்கு முகம் பார்த்து தான் இருக்க வேண்டும். சாமி ஃபோட்டோவும் இவாளுடைய ஃபோட்டோவும் ஒரே இடத்துல சாமி ஷெல்ஃபில் வைக்க வேண்டாம். தயவு பண்ணி வேறு ஏதாவது ஒரு இடமா பார்த்து நீங்கள் வைங்கோ. சரியா? மனசில் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வரும். அப்படி நிறைய ஏதாவது உங்களுக்கு தோணித்துனாக்க டக்குன்னு போய் ஒரு நெய்யை ஊற்றி ஒரு விளக்கேற்றிட்டு வந்து நீங்கள் உக்காந்துன்றோங்கோ, தானாக எல்லா பிரச்சனைகளும் டக்குன்னு நம்மளை அறியாமல் ஒரு தீர்வு கிடைச்சா மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். இன்றைக்கு மனசே சரியில்லைடி அம்மா, எனக்கு நீ தான் இருக்க, ஒன்றை விட்ட வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஒரு அகல் எடுத்து ஏற்றி வச்சுட்டு அவர் தெய்வத்தை வேண்டிக்கோங்க. எந்த குலதெய்வத்தை வேண்டிட்டு மற்ற இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நன்னா இருப்பேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய்.